எனக்கு மருமகளா வர தகுதி உனக்கு நிறையவே இருக்கு. எங்களுக்கு பணம் சொத்தெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. என் பையனோட சந்தோஷம்தான். நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் முகத்தை பார்த்து சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நீ இந்து கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும். இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம்பா. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேம்மா. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். அருண் மாமாவை என்னால மறக்கவே முடியாது. நான் அவரை ரொம்பவே காதலிச்சிட்டேன். 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட உயிர் போயிடும். இந்து என்னோட பொண்டாட்டி. என்னோட பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க ஒன்னா சொந்த அப்பா இல்லல? நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நாங்க இப்ப ஜோசியரை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். கல்யாணம் நடக்கிற இடத்தையும் நாங்க இப்ப ஜோசியர்கிட்ட பேசி முடிவு எடுத்துட்டு தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். நீ எப்படிமா இங்க? நான் அது சாமி கும்பிட வந்தேம்மா. இங்க நீ அடிக்கடி வருவியா? தினமும் வருவேம்மா. நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நான் இந்த பக்கம் போகும்போதெல்லாம் சாமி கும்பிட்டு போவேன். அட, நீ வந்துட்டியாம்மா? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். பிரசாதம் எடுத்து வச்சிருக்கேன், வந்து வாங்கிக்கோ. வாமா. சரிம்மா, நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா. நாம அப்புறம் பேசிக்கலாம். அந்த அம்மா யாருன்னு கேட்கவே இல்லையே. அம்மா, இந்த பிரசாதம் வெண்ண பிரசாதம் உனக்காகவே நான் எடுத்து வச்சிருந்தேன். நல்லது. அம்மா, இன்னும் அந்த பொண்ணு வரலையா? வந்தாளே, நாங்க பாத்துட்டோம். அப்படியா? எங்க இருக்கா? அங்க நிக்கும் போது பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்க போனா தெரியல. வாங்க நம்ம போலாம். இல்ல, பார்வதியும் பார்க்கணும்ல. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் போலாம். ரொம்ப நேரம் நம்ம நின்னோம்னா அந்த பொண்ணு நம்மள பாத்துருவா. அது சரியா வராது. வாங்க போலாம். அத ஒண்ணு நீ முடிவு எடுக்க வேண்டாம். அந்த பொண்ணை பார்வதி பார்த்ததுக்கு அப்புறம் தான் போறோம். அம்மா, நீங்க தான் பாத்துட்டீங்கல்ல, அதுவே போதும். நான் இன்னொரு நாள் அவளை பாத்துக்கிறேன். அதுதான் நல்லது. நீ வா பார்வதி. டிரைவர், வண்டி எடு. அம்மா, நீங்க சரக்கு அடிச்சிட்டு இந்த மாதிரி படுத்து தூங்க போறீங்களா? ஏய், பயங்கரமா தலை வலிக்குது. அதான் இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பாக்கும்போது என் மண்டை வெடிச்சு 2 ஆயிடும் போல இருக்கு. உங்களுக்கு தான் எந்த கவலையும் இல்லையே. இந்த சரக்கு அடிச்சிட்டு இங்க அப்படியே கவுந்துடணும்ல. அம்மா, என்னதான் பிரச்சனை? அந்த அம்பாட்டி வீட்டுக்காரங்க கல்யாணம் முடிச்சுக்கலான்னு நம்ம கிட்ட வாக்கெல்லாம் கொடுத்தாங்கல்ல. இப்ப எந்த தகவலும் இல்ல. இது கல்யாணம் எதுவும் டக்குன்னு நடக்காது. காசு வேணும்ல. காசு பண்ண வேண்டாமான்னு என்கிட்ட கேக்குறியா? அத அந்த அம்பாட்டி வீட்டு ஆளுங்க கிட்ட கேளுங்க. நான் அவங்க கிட்ட காசு கேட்கணுமா? அப்படி கேக்குறதுல என்னடா பிரச்சனை? காசு பணம் மட்டும் பத்தாது, கொஞ்சம் தங்கமும் வேணும்னு சொல்லுங்க. ஒருவேளை அவங்க தரலனா அப்ப இந்துவா அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு அடிச்சு சொல்லிடுங்க. இல்ல, ஒருவேளை அப்படி சொல்லிட்டா கல்யாணம் நடக்காம போயிடுச்சுன்னா? என்ன கல்யாணம் நடக்காதா? இந்த கல்யாணம் நம்மளை விட அவங்களுக்கு தான் முக்கியம். அவங்க பிள்ளையோட ஆசைப்படி தானே இந்த கல்யாணம் நடக்க போகுது. கோடீஸ்வரங்களான அம்பாட்டி வீட்டு ஆளுங்க நம்மளோட வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டாங்களே, இதெல்லாம் எதுக்கு? இந்த கல்யாணத்தை அவங்க நடத்தியே ஆகணும்ன்ற கட்டாயத்தாலதான். நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் இந்த கல்யாணத்தால எனக்கும் உங்களுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் இல்ல. அம்பாட்டி வீட்டு ஆளுங்க ஒரு மூட்டை நிறைய ஆஃபர் கொடுத்தாங்கல்ல, அதுல 1வது நடக்குமான்னு தெரியணும்ல. நீங்க முதல்ல அம்பாட்டி வீட்டுக்கு போய் பணமும் நகையும் கேளுங்க. தற்சமயம் ஒரு 10 பவுனும் 2 லட்சமும் கேளுங்க. அப்ப அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம்ல. அப்படின்னா நான் இதை அடிச்சிட்டு போறேன். ஒரு தைரியமா இருக்கும். குடிச்சிட்டு அங்க போனீங்கன்னா கழுத்தை பிடிச்சு தள்ளிடுவாங்க. நேரத்தை வீணாக்காம நகையையும் பணத்தையும் வாங்கிட்டு வாயா. அப்பா, அம்மா,
என்னடா வெளியில யாரும் வந்திருக்காங்க. யாரு? அப்புறம் உன்னோட படிப்பெல்லாம் நல்லா போகுதா? +2 முடிச்சிட்டேன். அக்கா மெடிசனுக்கு அனுப்புறேன்னு சொன்னா. நல்லா படிக்கணும். படிச்சாதான் நல்ல எதிர்காலம் கிடைக்கும். என்ன? வாங்க வாங்க. வணக்கம். நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் எங்களை தேடி வரணும்? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களே உங்க வீட்டுக்கு வந்திருப்போமே. நீங்க வர விஷயத்தை எங்களுக்கு சொல்லவே இல்லையே. எங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அது பரவாயில்லம்மா. நாங்க இந்துவை பார்க்கலான்னு வந்தோம். அப்புறம் இந்தம்மா, இதுல இந்துக்கு உங்க எல்லாருக்கும் துணி இருக்கு. கல்யாண தேதி நெருங்கி வந்துருச்சுல. ஏய், வாய் பார்த்துட்டு நிக்காத. இதெல்லாம் வாங்கிட்டு போய் உள்ள வச்சுட்டு இந்து அக்காவை கூட்டிட்டு வா. சார், நீங்க முதல்ல உட்காருங்க. பாத்துடி, நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க. நாங்க இப்போ இங்க வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஆமா, இந்து எங்க? அம்மாடி, இந்து இந்து இந்து. வாமா வாமா. வா 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 வா. நாங்க வந்ததே உன்னை பார்க்கதான். அடடா, என்ன பார்த்து நீ எந்த பயமும் பயப்பட வேண்டாம். நீ என்கிட்ட சகஜமா பேசலாம். ஆமா, இது பாருமா, அருணுக்கும் உனக்கும் நடக்கிற கல்யாணத்துக்கு நிச்சய தேதி முடிவு பண்ணியாச்சு. ஒரு நிமிஷமா. இது பாருங்க, தேதி முகூர்த்தம் எல்லாம் இதுல எழுதியிருக்கு. ஈஸ்வரா, எல்லாம் நல்லபடியா முடியணும். இல்ல, இந்த தேதினா இன்னும் 4 நாள் தானே இருக்கு. ஒரு கல்யாணம் நல்லா சொல்லும் போது நாங்க இன்னும் எந்த வேலையும் ஆரம்பிக்கவே இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியும் சம்பந்தி. இப்ப நான் வாங்கிட்டு வந்தது உங்களுக்கு, இந்துக்கு எல்லாருக்கும் கல்யாண ட்ரெஸ் தான். அப்புறம் இந்துக்கு நகை கூட எடுத்துட்டு வந்திருக்கோம். இருங்க. அப்புறம் இந்து கல்யாணத்துக்கு போட வேண்டிய எல்லா நகைகளும் இதுல இருக்கு. 50 சவரன். அட கடவுளே, 50 சவரனா? இந்தா, இது எல்லாமே உனக்கு தான். அதை இப்படி கொடுமா. கொஞ்சம் இது புடி. இதுக்கெல்லாம் சேர்த்து நாங்க எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னங்க, இது எங்களோட கடமைன்னு நீங்க நினைச்சா மட்டும் போதும். அப்புறம் கல்யாணத்தை நம்ம ஊர் கிருஷ்ணன் கோயில்ல வச்சு நடத்திடலாம். என்ன சொல்றீங்க? அந்த கோயில் இந்து அக்கா வழக்கமா போற கோயில் தானே? அப்படியா? அப்போ இதுல உனக்கு சந்தோஷம் தானேமா? அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த கல்யாணத்துல நாங்க எங்க குடும்பம் மட்டும்தான் கலந்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்க குடும்பம் மட்டும் கலந்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறோம். அது இல்ல, ஏன் அப்படி? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அருணுக்கு இந்த ஆடம்பரம் எல்லாம் பிடிக்காது. எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளா தான் நடத்தணும்னு அவன் எங்க கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான். அதனாலதான். ஆமாமா, அது நல்லதுதான். தேவையில்லாம இந்த கல்யாணத்துக்கு எதுக்காக அவ்வளவு செலவு பண்ணணும்? நீங்க யாரையும் கூப்பிடலன்னா அப்ப நாங்களும் யாரையும் கூப்பிடல. அதோட இப்ப அதுக்கெல்லாம் நமக்கு நேரமும் இல்லையே. ஆமா ஆமா. இந்து, நீ ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? ஆமா, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன வேணும்னாலும் கேளு. என்ன மாதிரி ஒரு பொண்ணு அம்பாட்ட வீட்டு மருமகளா வர்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சரியான கேள்விதாமா இப்ப நீ கேட்டிருக்க. அதுக்கு எங்க கிட்ட சரியான பதில் இருக்கு. எங்க மகனுக்கு ஓ மேல ஏற்பட்ட விருப்பம். அவனோட ஆசையும் விருப்பத்தையும் மீறி நாங்க எதுவுமே செய்ய மாட்டோமா?
அப்படின்னா உங்களோட மகன் கூட நான் 2 வார்த்தை பேசணுமே. ஒரு தடவை அவரை பார்த்து பேசலாமா? இவ இப்படி முட்டாள்தனமா பேசுறத பார்த்து நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. அவ ஏதோ அவ மனசுல இருக்கிற ஆசையை சொன்னா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க அதை சீரியஸா தான் எடுத்துக்கிட்டோம். அம்மாடி இந்து, நீ எதுக்கும் கவலைப்படாத. அருணை உனக்கு கால் பண்ண சொல்றேன். கண்டிப்பா உனக்கு கால் பண்ணுவான். நான் பேச சொல்றேன். இந்து, நீ உள்ள போமா. இவளையும் பெருசா படிக்க வைக்கலாம். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நாங்க பாத்துக்கிறோம். இன்னும் பைலட் ஆக்குறேன்னு மாமா சொல்லியிருக்காரு. இதுல என்ன இருக்கு? நீ நல்லா படிக்கணும்ப்பா. நீ பைலட் ஆகணும். என்ன? அப்ப சரி, நாங்க கிளம்புறோம். நம்ம அப்புறம் பார்க்கலாம். போயிட்டு வாங்க. வரோம். என்னங்க, நாம அவங்கள பார்த்து கேட்கலாம் நினைச்ச தங்கத்தை விட 5 மடங்கு அதிகமா கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட அதிர்ஷ்டமான நேரம்னு சொல்லு. இதுல பாதி தங்கத்தை நான் எடுத்துக்குவேன்ப்பா. நம்ம மீனாவுக்காகங்க. அது போகதான் இந்துவுக்கு. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அவங்க கொடுத்த எல்லா நகைக்கும் கணக்கு வச்சிருப்பாங்க. அந்த நகையை போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் பாப்பாங்க. எனக்கும் அது தெரியுங்க. ஷேனாய்க்காரங்க போட்ட கணக்குல இந்துவுக்கு 50 சவரன் நகை இருக்கும். நான் எடுக்க போற 25 சவரனுக்கு பதிலா ஒரு ஐடியாவும் என் மனசுல இருக்கு. இங்க பாரு, நான் சொல்றத கேள. அப்புறம் அருண், நீ இன்னைக்கு ஆபீஸ் போலியா? போகணும்னு தோணல. அருண், நீ மனசளவுல வேதனைப்பட்டிருக்கேன்னு எனக்கு புரியுதுப்பா. அந்த கவலையை போக்குறதுக்காக தான் இந்துலேகாவோட உனக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்கோம். இதை பாருப்பா, இது நம்ம மனப்பூர்வமா பண்ற கல்யாணம் இல்லைல்ல. நமக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுல்ல. அந்த கவலையெல்லாம் மறக்கிறதுக்காக தான் நீ கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்றது நல்லது. என்ன? கல்யாணத்துக்கு இன்னும் 4-5 நாள் தான்ப்பா இருக்கு. இந்து வீட்டுக்கு போய் நாங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அருண், அப்புறம் இன்னொரு விஷயம். இந்த கல்யாணத்தை நம்ம ரகசியமா பண்றதுனால நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர வேற யாரும் இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க. நீயும் யாரையும் இன்வைட் பண்ணாத. சொல்றது புரியுதா? இந்த கல்யாணம் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு பலமுறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இந்த கல்யாணம் உனக்காக மட்டும்தான். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நீ அந்த பொண்ணுக்கு ஒரு தடவை கால் பண்ணி பேசு. பாரு அருண், இத பாரு, அந்த பொண்ணோட நம்பரு இந்த போன்ல சேவ் பண்ணிருக்கு. கொஞ்சம் கூப்பிட்டு பேசு. அவளுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது இல்லப்பா. சரியா? நான் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த விஷயத்துல நீ யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. நாங்க சொல்றத நீ செஞ்சா போதும். மா, நீ போ. இத பாரு அருண், இந்த விஷயத்துக்காக நீ ஏன் கவலைப்படுற? இத பாரு, நீ ஒரு கல்யாணமாவே பார்க்காத. வெறும் தாலி கட்டுற சடங்கு மட்டும்தான். இது பாரு, உனக்கும் அபிக்கும் மாதுரிக்கும் ஆனந்தனுக்கும் வேற கல்யாணம் பண்ணுன்றதுக்காக தானே இந்த தாலி கட்டுற சம்பிரதாயத்தை பண்றது. இத பாருப்பா, இந்த குடும்பத்தோட சந்தோஷமும் அமைதியும் நீண்ட நாள் இருக்கணுன்றதுக்காக தானே நாங்க இந்த ஏற்பாடையே பண்றோம். அருண், நீ மனசளவுல தயாராகணும். தயாராகித்தான் ஆகணும். அப்பாவுக்கு வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த போனை பிடி. நீ ரிலாக்ஸ் ஆயிட்டு அந்த பொண்ணுக்கு போன் போட்டு பேசு. சரியா?
அவங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாங்க அத்தை. இந்த வீட்டில் எல்லாருக்குமே நான் ஒரு மனுஷனே கிடையாது. சுவிட்ச் போட்டா செயல்படுற ஒரு எந்திரம் தான். பாத்தீங்கல்ல, அந்த பொண்ணுக்கு கால் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் எப்படி கால் பண்ணுவேன்? இங்க பாரு, இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனை எல்லாம் அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாதுல்ல. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் ஒரு பெரிய கனவா இருக்கலாம். நம்மள ஒரு தடவை கூட பார்க்காத ஒருத்தர் நம்மள விருப்பப்பட்டு நம்மளோட ஏழ்மையை கூட பெருசா எடுத்துக்காம நம்மள கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பா. அவ பாவம், உன்னோட காலுக்காக அவ எதிர்பார்த்துட்டே இருப்பாள்ல. நீ அவளுக்கு கால் பண்ணி பேசுறதுல எந்த தப்பும் இல்லை. உன்னை அவ இது வரைக்கும் நேரடியா பார்த்தது கூட இல்லை. உன்னை பார்க்காமலே இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கா. நீயும் அவளை பார்த்தது இல்லைல்ல. நான் எதுக்கு பார்க்கணும்? அதான் நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்கல்ல. நான் அவளை பார்க்கல, உன் பாட்டி பார்த்துட்டாங்க. பாட்டிக்கு அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. எது எப்படியோ உன் அப்பா அம்மா சொல்லிட்டாங்கல்ல, நீ அந்த பொண்ணுக்கு ஒரு கால் பண்ணி பேசு. நான் கால் பண்ண மாட்டேன், என்னால முடியாது. இங்க பாரு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பாரு, நீ தாலி கட்ட போற பொண்ணு அவ. அவளுக்கு நீ கால் பண்ணி தான் ஆகணும். அது உன்னோட கடமை. அத்தை ப்ளீஸ், எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீங்களே என்னை கட்டாயப்படுத்துறீங்களா? இங்க பாரு, கல்யாணங்கிறது கடவுள் போட்டு முடிச்சு. அதுக்கு பின்னாடி ஜாதகத்தோட விளைவு என்னன்னு தெரியாது. அந்த பொண்ணோட விதி கடவுள் முடிவு பண்ண விஷயம். அது அப்படிதான் நடக்கும். கடவுளோட விருப்பத்தை மீறி மனுஷங்களா இருக்கிற நம்மளால அதை மாத்தவே முடியாதுப்பா. அத்தை, அந்த பொண்ணுக்கு கால் பண்ண உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நானே கால் பண்றேன். அது வந்து நீ வேற எதுவும் பேச வேண்டாம். சும்மா ஒரே ஒரு வார்த்தை பேச, அவ்வளவுதான். அந்த பொண்ணு கொஞ்சம் சந்தோஷப்படுவாள்ல. அந்த பொண்ணு போனே எடுக்க மாட்டேங்கிறா. ஏதாவது வேலையா இருப்பா போல இருக்கு. தெரியாத நம்பர்ல கால் வந்ததுனால எடுக்கலையோ என்னவோ. அதான் போன் எடுக்கல, அப்புறம் எதுக்கு கால் பண்றீங்க? கால் பண்ணவே தேவையில்லை. அதெல்லாம் முடியாது. நீ அவகிட்ட பேசியே ஆகணும். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு 4 வார்த்தை பேசுறதுல தப்பே கிடையாது. எதுக்கும் நான் உன்னோட போன்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பி வைக்கிறேன். அதெல்லாம் இப்ப தேவையா? யார் கால் பண்ணதுன்னு அவளுக்கு தெரிய வேண்டாம். அதுக்கு தான் நான் SMS அனுப்புறேன். அதுக்கு ஏன் நீ இவ்ளோ பயந்து நடுங்குற? இதோ SMS அனுப்பிட்டேன். I am அருண், ப்ளீஸ் கால் மீ. இவ்வளவுதான் நான் அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் தேவையில்லத்த. அவ திரும்ப கால் பண்ணா நான் என்ன பண்றது? என்ன அருண், நீ சின்ன பையன் மாதிரி பேசிட்டு இருக்க. அவ கால் பண்ணா நீ எடுத்து பேசு. நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட என்ன பேசணுங்கிற விஷயத்தையும் நான் தான் உன்கிட்ட சொல்லணுமா? ஏன்டா இப்படி இருக்க? புடி. ஐயோ, பால் சொசைட்டிக்கு கால் பண்ண மறந்துட்டேன். யாரோ மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்க. I am அருண். அருண் ப்ளீஸ் கால் மீ. அருண் ஷேனாய். அடக்கடவுளே, அருண் ஷேனாயே எனக்கு கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணட்டுமா வேணாமா? எதுக்கு கால் பண்ணலாம்? பண்ணுவோம். சரி, வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா பேசலாம். I am அருண். அருண் ஷேனாய். ப்ளீஸ் கால் மீ. திரும்ப கால் பண்ணலாமா? ஒருவேளை அவர் பிஸியா இருந்தார்னா? அப்படி பிஸியா இருந்தார்னா
எப்படி பேசுவார்னு தெரியலையே. பெரிய பணக்கார வீட்டு ஆளுங்க. பிஸியா இருக்கும்போது கால் பண்ண அவங்களுக்கு பிடிக்குமா? கால் பண்ணி பார்த்துடலாம். இந்துலேக்காவா? ஹலோ இந்துலேக்கா. நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, நீ எதுக்கு பண்ணிருப்பன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த ஆளுகிட்ட நீ இப்ப பேச முடியாதே. இல்ல அது அவர்தான் எனக்கு. இவ வேற அவரு இவருன்னு சொல்லிக்கிட்ட. ஓ, அவர்தான் உனக்கு கால் பண்ணாரா? ஆமா. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் அவரோட முறை பொண்ணு தான் பேசுறேன். என் பேரு அபிராமி. எனக்கு அங்க இருக்க யாரையும் பெருசா தெரியாது. நீங்க போனை அவர்கிட்ட கொஞ்சம் கொடுக்க முடியுமா? சாரி இந்து, அவரு இப்ப இங்க இல்ல. அவரு எனக்கு கால் பண்ணுங்கன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அதனாலதான் நான் கால் பண்ணேன். ஆனா அவரு போனை வீட்டுல மறந்து வச்சுட்டு ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரு. அவர் வந்தது நான் சொல்றேன், சரியா? இனி நீ கால் பண்ண வேண்டாம், நானே அவரை உனக்கு கால் பண்ண சொல்றேன். அப்புறம் ஒரு விஷயம், இந்த மெசேஜ் எல்லாம் கூட அனுப்ப வேண்டாம். சும்மா சும்மா இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாலே அவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, சரியா? நம்ம கல்யாணத்துல பார்க்கலாம் என்ன? ஓகே, பாய். இந்த காலை உடனே டெலீட் பண்ணலன்னா, அருண் இதை பார்த்துட்டு உடனே அவளுக்கு கால் பண்ணிட்டாருன்னா அதெல்லாம் நடக்க விடக்கூடாது. அருணோட போன்ல நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது வந்து அருண் மாமாவோட ஃப்ரெண்டு தான். அருண் மாமா குளிச்சிட்டு இருக்காரு, அதான் நான் எடுத்து பேசிட்டேன். அருண் குளிச்சுட்டு தானே இருக்கான். போன்ல பேசின ஆளுகிட்ட அருண் ஆபீஸ் போயிட்டான்னு ஏன் சொன்ன? அது வந்து அவன் அருண் மாமாவோட யூஸ்லெஸ் ஃப்ரெண்டு. சும்மா எங்கேயாவது ஊர் சுத்துறதுக்கு தான் கூப்பிடுவான். சரி, நான் போயிட்டு வரேன். என்னத்த? இந்து உனக்கு அகைன் கால் பண்ணலான்னு செக் பண்ண. அந்த பொண்ணு கால் பண்ணலையா? எனக்கு யாருமே கால் பண்ணல. நீ ஒரு தடவை கால் பண்ணி பார்க்கலாம்ல. எனக்கு அப்படி தோணல. உனக்கு கால் பண்ண கஷ்டமா இருந்தா நீ பண்ண வேண்டாம். ஆனா அந்த பொண்ணை ஒரே ஒரு தடவை வீட்டுல போய் பாத்துரு. அத்த, அது எதுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள போய் பொண்ணை பார்த்தே ஆகணும்ல, அது ஒரு சம்பிரதாயம். அத நீ செய்யாம இருந்தா எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ல பார்த்து மனசை விட்டு பேசலாம்ல. அத்த, அது வந்து இங்க பாருப்பா, நீ போலனா அவங்கள மதிக்காத மாதிரி ஆயிடும். நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். இந்துலேக்கா வீட்டுக்கு இப்ப நீ போயிட்டு வரணும்னு உன்கிட்ட யார் சொன்னது? பார்வதி அத்தையோட அபிப்பிராயத்தை தான் நான் சொன்னேன். நான் அந்த வீட்டுக்கு போய் இந்துலேக்காவை பார்க்கணும்னு நீங்களும் சொல்றீங்களாமா? அருண், உன்னோட அம்மா தான் ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல நீ இந்துலேக்காவை பார்க்கணும்னு. அதை விட முக்கியமானது அந்த வீடு வரைக்கும் போய் அந்த பொண்ணை ஒரு தடவை நேர்ல பார்த்து 4 வார்த்தை பேசினா தானே. என்ன நீ நான் சொல்றது கரெக்டு தானே? அம்மா,
அண்ணன் இந்துலேக்காவை பார்க்க போறாருனா நானும் கூட போகவா? என்னோட வருங்கால நாத்தனாரோட கேரக்டரும் அவங்க எப்படிப்பட்டவங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க போய் இப்ப இந்துலேக்காவை பார்க்க போறீங்களா மாமா? அத பத்தி நீ என்ன சொல்ற? சுபத்ராணி, இந்த விஷயத்துல நீங்க எதுக்கு மத்தவங்களோட அபிப்பிராயத்தை கேக்குறீங்க? மத்தவங்களோட அபிப்பிராயம் எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா எனக்கு இவளோட அபிப்பிராயம் தெரிஞ்சே ஆகணும். காரணம், அருண் இந்து கழுத்துல தாலி கட்டினாலும் என்னைக்குமே அருணுக்கு இவ முறை பொண்ணுதான். இவ அவ வீட்டுக்கு போய் ஆகணும்னு எதுக்காக நீ அடம் பிடிக்கிற? இங்க பாருங்க அண்ணி, நேருக்கு நேர் பார்க்காம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா இருக்குமா? கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் பார்த்து பேசிக்கிறதுனால என்ன பிரச்சனை வந்துற போகுது? அத்தை, அது எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசையே இல்லை. அது உன்னோட விருப்பம்னு நீ சொல்லிட்ட. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு உன்னை பார்த்து பேசணும்னு ஆசை இருந்தா? அது சரிதான் அருண் மாமா. அந்த பொண்ணோட இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதான் நினைச்சிருப்பேன். நான் அந்த வீட்டுக்கு போகணும் நீயும் சேர்ந்து சொல்றியா? கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் பார்த்து பேசிக்கணும்னு தான் நான் சொல்ல வந்தேன். இங்க பாருங்க அத்தை, ஒரு வகையில சித்தி சொல்றது கூட கரெக்ட் தான். அருண் மாமா அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இந்துலேக்காவை பார்த்து பேசியே ஆகணும். அப்பதானே அந்த வீட்டு ஆளுங்களுக்குலாம் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். நீயே இப்படி சொல்றேன்னா அருண் போய் இந்துவை பார்த்துட்டு வரட்டும். அருண், நீ மாதுரியை கூட்டிட்டு அவளை போய் பார்த்துட்டு வா. அம்மா, அது இங்க பாரு, நீ எதுவும் சொல்ல வேணாம். போய் பார்த்துட்டு வானா பார்த்துட்டு வா. அருண், நீயும் மாதுரியும் இந்துலேக்காவை பார்க்க போற விஷயத்த முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே இன்னொரு விஷயத்தையும் பண்ணிடு. நீ அந்த பொண்ணை முதல் முறையா பார்க்க போறல்ல, இந்தா பொண்ணோட சார்பா இந்த கிஃப்ட் அவகிட்ட கொடுத்துரு. அத்தை, அது மோதிரம்லாம் எதுக்கு? அந்த பொண்ணோட விரல்ல போடதா. நீ போட வேண்டாம், மாதுரி கிட்ட சொல்லி போட்டு விடு. பார்வதி, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? கல்யாணத்துக்கு இன்னும் 2-3 நாள் தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த மோதிரத்தை இப்ப அவ கையில போடணும்? சுபத்ராணி, இந்த கல்யாணத்தை நாம எந்த காரணத்துக்காக பண்ணாலும் சரி, இந்த குடும்பத்தோட சடங்கு சம்பிரதாயத்தை நாம மாத்த முடியாதுல்ல. இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்க போற ஆம்பளைங்க பொண்ணோட வீட்டுக்கு போகும்போது மாப்பிள்ளையோட சகோதரி மணப்பெண்ணுக்கு மோதிரம் போட்டு விடுறது வழக்கமான ஒரு செயல் தானே. என்னோட அண்ணன் உங்களை பார்க்க வரும்போது அப்படிதானே பண்ணாரு. என்னத்தை யோசிக்கிறீங்க? அப்படி ஒரு வழக்கம் இருக்குன்னா கண்டிப்பா அதை பண்ணியே ஆகணும். எதுக்கு அதை மட்டும் விட்டு வைக்கணும்? மோதிரம் போடுறதுல எந்த தப்பும் இல்ல. இருந்தாலும் அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அதை வாங்கிக்கோ மது. சடங்கு சம்பிரதாயத்தை மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்தாமா, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சுபத்ரா அத்தை, இவங்க கூட போய் இந்துலேக்காவை பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு. நானும் கூட போட்டா? நீ எதுக்கு எங்க கூட வர? வேண்டாமே. இவன் உன் கூட வரதுல என்ன பிரச்சனை? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க 3 பேருமே சேர்ந்து அவ வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இதுதான் என்னோட முடிவு. அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வாங்க.
கூட ஹாப்பியா இல்ல? உங்க ஹுப்பியை தானே பார்க்க போறீங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒருத்தங்களை பார்க்க போறோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டே உங்க முகத்துல தெரியலையே. அபி ப்ளீஸ், என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு உங்க யாருக்குமே புரியாது. கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு ஆம்பளை பொண்ணை பார்க்க போகும்போது மனநிலை எப்படி இருக்கும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சரிதானே மாதிரி? என்ன ஆனாலும் அண்ணனை நேர்ல பார்க்கும்போது இந்துலேக்கா கிட்ட இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணும் வேண்டான்னு, அவ மட்டும் போதும்னு வீட்டுக்காரங்க கிட்ட சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லிதானே ஆகணும். சரிதானே அபி? ஷியோர். கோடீஸ்வரங்களான ஷேனை வீட்டு குடும்பத்தோட பையன் பார்த்த உடனே பிரமிச்சு போற அளவுக்கு அழகு நம்ம கிட்ட இருக்கான்னு அந்த பொண்ணு ஷாக்ல இருப்பா. அண்ணே, இந்த ரிங்க இந்துலேக்காக்கு நான் போட்டு விடுறதை விட நீ உன் கையால போட்டு விடுறதானே சரியா இருக்கும். சரிதானே அபி? அதுதான் சரியா இருக்கும்ல? எது சரி எது தப்புலாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ இந்த ரிங்க அருண் மாமாவே இந்துலேக்கா கையில போட்டு விடட்டும். இந்த மோதிரத்தை அவ கையில போட்டு விட்டுருவீங்கன்னா நான் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன். முதல்ல அவ வீட்டுக்கு போனா தானே மோதிரத்தை கைமாற்ற முடியும். மாமா, அருண் மாமா. என்னாச்சு அபி? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு அபி? அபி 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 அண்ணே, திடீர்னு இவளுக்கு என்னாச்சு? அபி அபி அண்ணே, வண்டியை சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு விடுங்க. அபி நீ முதல்ல தண்ணி எடுத்து அவன் முகத்துல தெளிச்சு விடு. அபி, உனக்கு என்னதாச்சு? இப்போ உனக்கு பரவாயில்லையா? இல்ல, ஒண்ணும் இல்ல. பயப்படாத, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். இப்ப தேவையில்லாம இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு அதெல்லாம் வேண்டாம் மாமா. நம்ம இந்த வீட்டுக்கு போகணும் தானே கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம இந்த வீட்டுக்கு போகலாம்ல? அருண் மாமா, எனக்கு ஹாஸ்பிட்டல் போக விருப்பம் இல்லை. பின்ன எனக்கு இப்போ வாமிட் வர மாதிரியே இருக்கு. இந்த டிராவலிங்கால கூட இருக்கலாம். பேசாம திரும்ப நம்ம வீட்டுக்கே போயிடலாம். வண்டியை கொஞ்சம் வீட்டுக்கு திருப்புங்க ப்ளீஸ். என்னால சுத்தமா முடியல. அப்போ இந்துவை எப்படி பாக்குறது? இப்ப அதுவும் முக்கியம். இந்த நிலைமையில அபியை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனா கண்டிப்பா சரி வராது. வா, நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடலாம். அப்படின்னா எப்படி இந்த மோதிரத்தை கொடுக்கறது? அதை பத்திலாம் அப்புறம் யோசிக்கலாம். தற்சமயத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை. இங்க பாருமா, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? அப்பவே ஹாஸ்பிட்டல் போலான்னு சொன்னேன் அத்தை. அபிதான் வேண்டான்னு சொல்லிட்டா. என்னம்மா, என்னாச்சுமா? ஒன்றும் அம்மாடி அபி, என்னாச்சுமா உனக்கு? இங்க இருந்து போகும்போது நல்லா தானம்மா போன. திடீர்னு என்ன, எதுக்காக இப்படி படுத்திருக்க? தெரியல அத்தை, நாங்க ரொம்ப ஹாப்பியா இந்த வீட்டுக்கு போயிட்டு தான் இருந்தோம்.
திடீர்னு அபிக்கு தலை சுத்துறதா சொன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஐயோ இந்துவை பார்க்க நீங்க எல்லாரும் போனீங்களா, அந்த டென்ஷனா இருக்கலாம். இந்து வீட்டுக்கு போகலான்னு என் பொண்ணு தானே முதல்ல சொன்னா, அப்புறம் இவ எதுக்கு டென்ஷன் ஆகணும்? இதுக்கு முன்னாலெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததே இல்லையே ராதிகா. அவளுக்கு இப்ப என்ன பிரச்சனை? அபி, இப்ப என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை சுபத்ராத்த, தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி தலை சுத்து வந்துருச்சு. எப்படியாவது வீட்டுக்கு வந்து சேர்ந்தா போதும்னு தோணுச்சு. அப்படி இருந்ததுன்னா உடனே ஹாஸ்பிடல் போறது தானே நல்லது. அதுவும் சரிதான். டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தா என்ன ஏதுன்னு சொல்லிடுவாருல்ல. டே அருண், இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணியே தான் ஆகணும். இல்லத்த, இப்போ அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஒன்றும் போக வேண்டாம். கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தனா சரியா போயிடும். நான் தூங்குறேன். எல்லாரும் அவளையே இப்படி சுத்தி நின்னுட்டு இருந்தீங்கன்னா அவளுக்கு மூச்சு தான் அடைக்கும். அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். அம்மா நீங்க வாங்க. ராதிகா, ரோசம்மா கிட்ட சொல்லி இவளுக்கு இஞ்சி கஷாயம் போட்டு கொடுக்க சொல்லு. பித்த மயக்கமா இருக்கும். நான் ரோசம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அருண் மாமா, என்ன அபி? நீங்க நிஜமாவே என்ன காதலிக்கிறீங்களா? என்ன மணி இப்படி கேக்குற? அருண் மாமா, நீங்க தாலி கட்டுற அந்த முதலும் கடைசியுமான பொண்ணு நானா இருக்கணும்னு தான் நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம விதி கடைசியில வேற ஒரு பொண்ண நடுவுல வந்து சேர்த்துருச்சு. ஜாதகத்துல இருக்க பிரச்சனையினால நீங்க வேற ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அபி, இந்த டாபிக்க பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்க என்கிட்ட தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணாத. எனக்கு உங்க மனசை பத்தி தெரியும் மாமா. அந்த மனச என்னை விட யாராலையும் நல்லா புரிஞ்சுக்க முடியாது. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்மளால ஃப்ரீயா பேசக்கூட முடியாதுல்ல. அதான் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் மாமா. என்ன விஷயம்? நீங்க அந்த இந்துலேக்காவை கல்யாணம் பண்றத உங்க மனசார விரும்பி செய்யலல்ல. நீங்க எனக்கு சொந்தமானவர்ல. அப்படி பார்த்தா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க தாலி கட்டுற வெறும் ஒரு பொண்ணு தான் அந்த இந்துலேக்கா. தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீங்க ஒரு புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழவே கூடாது. நீங்க அந்த இந்துலேக்கா கூட சேர்ந்து உங்க வாழ்க்கையை வாழ மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அபி, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைலாம் நிறைய இருக்கு. ஆனா அதை விட முக்கியம் நீங்க என் மேல வச்சிருக்க அந்த காதல் தான். அந்த காதலை யாரும் ஒருத்தி வந்து தட்டி பறிச்சுட்டு போறதை என்னால தாங்கிக்க முடியாது. என்னோட இதயத்தை பறிச்சு இன்னொருத்தி கிட்ட கொடுத்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் உங்ககிட்ட சத்தியம் கேட்கிறேன். உங்களோட மனசுக்குள்ள என்ன தவிர வேற எந்த பொண்ணும் வரவே கூடாது. அந்த விஷயத்துல நீங்க எனக்கு கேரண்டி தரேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. என்ன தவிர வேற எந்த ஒரு பொண்ணுக்கும் உங்க மனசுல இடம் கிடையாதுன்னு சத்தியம் பண்ணுங்க மாமா. என்னோட மாமாவை நான் ஒருத்திக்கு விட்டு கொடுக்கும் போது எனக்கு அந்த கேரண்டி அது கிடைக்கணும்ல. சொல்லுங்க மாமா, என் தலையில கைய வச்சு சத்தியம் பண்ணுங்க. என்ன தவிர வேற யாருக்குமே உங்க மனசுல இடம் கிடையாதுன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க அருண் மாமா. என்ன மறக்க மாட்டீங்கல்ல?
என்ன மறந்துட்டு நீங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. இல்ல அபி, என் மனசுல ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. அது நீ மட்டும்தான். நீ மட்டும்தான். உன்னை மறந்துட்டு நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். சத்தியம். சத்தியமா? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். கடவுளோட ஆசீர்வாதத்தால தான் இப்படி ஒரு பெரிய பாக்கியம் இந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. நல்லதே நடக்கும். இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா மகாலட்சுமியே வந்த மாதிரி தான். இங்க பாரு, உன்னோட வருத்தம் எனக்கு நல்லா புரியுதுமா. தயவு செஞ்சு எதையும் இப்ப வெளியே காட்டாத. சுபத்ராணி, இந்துவை கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போங்க. அந்த சடங்கு தான் முடிஞ்சிருச்சுல்ல. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது 6 மாசம் கூட இவ உயிரோட இருக்க மாதிரி தெரியல. இத கொண்டு போய் அருண் கிட்ட கூட. சரிங்கம்மா. எங்கேயோ இருந்த பால்காரிய அம்பாட்டு சேனை வீட்டுக்கு மருமகள் ஆக்க விட்டுருவேனா? இந்து, இன்னையில இருந்து இந்த வீட்ல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன் விருப்பப்படி நீ என்ன வேணாலும் செய்யலாம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.